ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிப்பதற்காக நம்முடன் இணைந்துள்ள வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற கட்சியின் மாநில தலைவர் அப்துல் ரகுமான் அவர்கள் நம்மிடம் உள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். ஐயா வணக்கம். இப்போ நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன சார்? உங்களுடைய கேள்விக்கு பதில் அளிப்பதற்கு முன்னால் ஜெம் டிவி சேட்டலைட் தொலைக்காட்சி சேனலாக மாற்றம் பெற்று வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கு முதல்ல என் சார்பாகவும் வெல்ஃபேர் கட்சி சார்பாகவும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சார். நடைபெறக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவு வெல்ஃபேர் கட்சியினுடைய ஒரே நிலைப்பாடு பாரதிய ஜனதா கட்சி தோற்கடிக்கப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய அல்டிமேட் கோல், எய்ம். ஸோ அதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அது அத்தனை வழிமுறைகளையும் மேற்கொள்வது என்பதுதான் வெல்ஃபேர் கட்சி தீர்மானித்திருக்கிறது. இதில் வெல்ஃபேர் கட்சி போட்டியிடுகிறதா வெற்றி பெறுகிறதா என்பதை தாண்டி நாட்டு நலன் தான் நம்மை பொறுத்தளவில் மிக முக்கியமாக ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே பிஜேபி தோற்கடிக்கப்பட வேண்டும். அது பிஜேபி தவிர மற்ற அனைத்து கட்சிகளோடு எந்த விதமான உடன்பாடுகளுக்கும் விட்டு கொடுத்தலுக்கும் வெல்ஃபேர் கட்சி தயாராக இருக்கிறது. அது யாரோடு எங்கு இணைய வேண்டும் என்பது மாநில அளவிலான தீர்மானமாக இருக்கும். அந்த பிஜேபி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோள் தான் இந்த தேர்தலை வெல்ஃபேர் கட்சி அணுகு. இல்லை, ஆனால் பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்று பல்வேறு கட்சிகளை ஒன்றிணைத்த பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் இப்போ இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறி பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருக்காரு. ஆனால் அதற்கு முன்பாக என்டிஏ கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறி இருக்கு. ஸோ 2 கூட்டணியிலிருந்து 2 கட்சி வெளியேறி இருக்கு. இது யாருக்கு சாதகமாக அமையும் சார்? தேர்தல் கூட்டணிகளை பொறுத்தளவு அது தேர்தல் அறிவிக்கப்பட்டு அந்த இறுதி முடிவு எடுக்கப்படுகின்ற வரை கட்சி வெளியே போகிறதும் உள்ளார வர்றதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதுக்கு இன்னும் எண்டு கார்டு போடப்படவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த கோளாறுகள் நிச்சயமாக அது என்டிஏவுக்கு சாதகமாகத்தான் அமையும். அந்த ஒரு சூழலைத்தான் அவர்கள் நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் பிஜேபி சொல்லப்போனால் அது இந்தியா கூட்டணி என்பது ஒரு தோல்வி கூட்டணி என்கக்கூடிய ஒரு கருத்தாக்கத்தை மக்கள் மத்தியிலே பரவலாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். மாநில அளவில் பல்வேறு வலுவான கட்சிகள் ஒருங்கிணைந்திருந்தாலும் கூட அது பெரிய அளவில் வெற்றி பெறாது என்கக்கூடிய ஒரு கருத்தை அவர்கள் தங்களுக்கு சாதகமான ஊடகங்கள் மூலமாக மக்கள் மத்தியிலே கொண்டு போய் கொண்டிருக்கிறார். நடைபெற்று முடிந்த 3 மாநில தேர்தல்களுடைய முடிவுகள் கூட 5 மாநிலங்களில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற்று இருக்கிறது. இப்போ அதிலே அந்த தேர்தல் முடிவுகள் கூட சில அரசியல் கட்சிகளில் சில சிந்தனை மாற்றங்களை உருவாக்கி இருக்கலாம். இங்கே பிஜேபி தோற்கடிக்கப்பட வேண்டும், அதன் மூலமாக நாட்டிலே ஒரு நன்மையான ஒரு விஷயம் நடைபெற வேண்டும் என்பதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு சுயநலம் தான் ஜாஸ்தியாக இருக்கிறது. தங்களுடைய கட்சியினுடைய நலன் மட்டுமே அவர்கள் யோசிக்கிறார்கள். அதனால்தான் இந்த தங்கள் நலன்களை தாண்டி நாட்டு நலன்களுக்காக வேண்டி விட்டு கொடுப்போம் என்கக்கூடிய ஒரு மனோநிலைக்கு அவர்கள் எங்கேயும் வர தயாராகவில்லை. பஞ்சாபிலே ஆம் ஆத்மி முழு அனைத்து தொகுதியில் நாங்கள் போட்டியிடுவோம் என்கிறார்கள். தனித்தே போட்டியிடுவோம் என்கிறார்கள். மம்தா வெஸ்ட் பெங்கால 42 தொகுதிகளிலும் நாங்கள் தான் போட்டியிடுவோம் என்று சொல்கிறார். தனித்தே போட்டியிடுவோம் என்று சொல்கிறார். யாருடைய எந்த கூட்டணி இல்லை என்று சொல்கிறார். இந்த குறைந்தபட்ச ஒரு விட்டு கொடுத்தல் கூட இல்லை என்று சொன்னால் இவர்கள் எப்படி ஒருங்கிணைந்து ஒரு பெரிய எதிர்சக்தியை எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அதையும் தாண்டி பல்வேறு முயற்சிகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. கண்டிப்பாக அதனுடைய இறுதி கட்டம் பிஜேபிக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணி உறுதியாக உருவாகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று சொன்னால் சவுத் இந்தியாவை பொறுத்தவரை அவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் இருக்கிறது. வட இந்தியாவில் தான் இன்னும் சற்று வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. தேர்தல் நெருங்குவதற்குள் ஒரு வலுவான எதிர்கூட்டணி உருவாகும் என்கக்கூடிய நம்பிக்கை இருக்கிறது. இப்போ காங்கிரஸ் உடைய சரியான தலைமை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? காங்கிரஸ்ல சரியான தலைமை இல்லைங்கிறது காங்கிரஸ்காரர்களுக்கே தெரியும். காங்கிரஸ்ல சோனியா காந்திக்கு பிறகு ஒரு வலுவான ஒரு தலைமை அவர்களுக்கு அமையாதது ஒரு பெரிய ஒரு இழப்பு அவர்களுக்கு. ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சிறந்த மனிதர் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. சிறந்த அரசியலை பேசுகிறார். முன்னாடி இருந்ததை விட இப்போ அவருடைய அரசியலும் அதற்கான நடவடிக்கைகளும் மிகச் சிறந்ததாக இருக்கிறது. ஆனால் அவருக்கு ஏற்ற ஒரு டீம் என்பது காங்கிரஸில் இல்லை. அது காங்கிரஸை பொறுத்தளவு நீண்ட காலம் ஆட்சியிலே இருந்த ஒரு கட்சி, சொகுசு கண்ட ஒரு கட்சி. அதனால் களத்திலே இறங்கி
போராடக்கூடிய வலிமையை உள்ளபடியே காங்கிரஸ் இழந்து விட்டது. இப்போ ராகுல் காந்தி போன்ற ஒரு இளைய தலைமை அதற்கு எதிராக போராடுகிற பொழுது அந்த ராகுல் காந்தியுடைய அந்த இளமைக்கு ஈடு கொடுத்து ஓடக்கூடிய முதியவர்கள் தயாராகவில்லை. எல்லோரும் சொகுசாக ஒரு இடத்துல செட்டில் ஆகிவிட்டார்கள். தங்களுடைய அதிகாரங்களை விட்டுக் கொடுக்க தயாராகவில்லை. ராஜஸ்தானில் அசோக் கெலாட் தன் அதிகாரத்தை, எவ்வளோ வயதானவர், நீண்ட கால அதிகாரத்தில் இருப்பவர், அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார். மத்திய பிரதேசத்திலே கமல்நாத் அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார். இப்படி வயதானவர்கள் தங்கள் அதிகாரத்தை விட்டுக் கொடுக்காமல் அதில் பிடித்து கொண்டு இருப்பதன் காரணமாகத்தான் காங்கிரஸுக்கு இந்த புதிய ரத்தம் வராத ஒரு சூழல். கண்ணியத்துக்குரிய காமராஜர் அவர்கள் கே பிளான் என்கக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்தினார். அகில இந்திய அளவிலேயே செயல்படுத்தினார். வயதானவர்கள் கட்சி பணிக்கு போக வேண்டும், இளையவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சிக்கு தலைமையேற்றார். அதை போன்று காங்கிரஸ் வயதானவர்கள் எல்லாம் கட்சியை வலுப்படுத்துவதற்கு சென்று இளையவரிடத்திலே மாநில ஆட்சி பொறுப்புகளை கொடுத்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் காங்கிரஸ் மீண்டும் உயிர் பெறும், பழைய நிலைமைக்கு வரும். ராகுல் காந்தி என்ன முயற்சி எடுக்கிறாரோ, மிக தெளிவான அரசியல் பேசுகிறார், சித்தாந்த அரசியல் பேசுகிறார், ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான தெளிவான நிலைப்பாட்டை கொண்டு இருக்கிறார். இந்த அளவு ஒரு தெளிவான அரசியல் பேசக்கூடியவர்கள் காங்கிரஸிலே குறைவு. அந்த தெளிவான ஒரு அரசியல் பேசக்கூடிய ராகுல் காந்திக்கு பின்னால் ஒரு முதிர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் வழி நடக்காததன் காரணம்தான் காங்கிரஸ் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறது. சசிகாந்த் செந்தில் போன்றவர்கள் இப்பொழுது காங்கிரஸ்குள்ளே வந்திருக்கிறார்கள். முதியவர்கள் வழிவிடுவார்கள் என்று சொன்னால் காங்கிரஸ் மீண்டும் வலுப்பெறும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. இங்கே காங்கிரஸ் கர்நாடகாவில் சித்தராமையும் டி கே சிவகுமார் போன்றவர்களால் உயிர் பெற்றிருக்கிறது. அதே போல தெலுங்கானாவிலே கிரண் ரெட்டி அவர்கள் மிக சிறப்பாக காங்கிரஸ் ஒரு இளைய தலைவர் காங்கிரஸை முன்னெடுத்து சென்றிருக்கிறார். அதே போல கேரளாவில் சுதாகரனும் மற்றவர்களும் அதை முன்னெடுத்து கொண்டு செல்கிறார்கள். அதை போன்று வீரியமாக மற்ற இடங்களிலும் காங்கிரஸ் களம் இறங்கி செயல்பட்டால் கண்டிப்பாக வரும். தங்களுடைய பழைய சொகுசை விட்டு மீண்டும் சுதந்திர போராட்ட காலத்தில் எப்படி காங்கிரஸ் வலுவாக துடிப்போடு களத்தில் இருந்ததோ அதை போன்ற ஒரு போராட்ட குணத்தோடு களத்திற்கு வந்தால் கண்டிப்பாக காங்கிரஸ் மீண்டும் வரும் என்பதில் சந்தேகம். இப்போ வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற கட்சி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட உள்ளதா, அல்லது இப்போ இந்தியா கூட்டணி இருக்கு, என்டிஏ கூட்டணி இருக்கு, எந்த கூட்டணியில இணைந்து நீங்க போட்டியிட போறீங்க? நீங்க போட்டியிட்டாதான் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியை வீழ்த்த முடியும். இதை பத்தி சொல்லுங்க. என்டிஏ கூட்டணியோட நம்ம சேர மாட்டோம். அந்த கேள்வியை பண்ணிடலாம். முழுக்க இந்தியா கூட்டணிக்கு தான் நம்முடைய முழுமையான அகில இந்திய அளவில் ஆதரவு. அது இந்தியா கூட்டணியிலே அது மாநிலத்தை பொறுத்து அந்த ஆதரவு நிலைப்பாடு என்பது சற்று மாறுபடும். இப்போ நீங்கள் கேரளாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸும் இந்தியா கூட்டணியில் தான் இருக்குது, கம்யூனிஸ்டும் இந்தியா கூட்டணியில் தான் இருக்குது. ரெண்டு பேருமே எதிரெதிராகத்தான் செய்கிறாங்க, போட்டிடுறாங்க. அப்போ அங்கே என்ன செய்யணும் அப்படின்றதை அந்த மாநில அளவிலான தீர்மானத்துக்கு தான் நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டியிருக்கும். வெஸ்ட் பெங்காலில் மம்தாவும் கூட்டணியில் இருக்காங்க, காங்கிரஸும் கூட்டணியில் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது. ஆனால் பிரிஞ்சு தான் நிற்கிறாங்க. ஸோ அங்கே எப்படி யாருக்கு ஆதரவு தர வேண்டும், சூழல் எப்படி என்பதை அந்த மாநில நிர்வாகம் தான் முடிவு செய்யும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பாஜக தனியாக இருக்கிறது, அதிமுக திமுக தனியாக இருக்கிறது. நம்மை பொறுத்தவரை பாஜக தான் எதிரே ஒழிய அதிமுக திமுக நமது எதிரி அல்ல. இப்போ இங்கே என்ன என்பதை இங்கே இருக்கக்கூடிய மாநில நிர்வாகம் எடுக்கும் என்றாலும் கூட அகில இந்திய அளவில் ஒட்டுமொத்தமாக நாம் இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரவாக இருக்கிறோம். இந்தியா கூட்டணியோடு இன்னும் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நேரம் வருமானால் முழுமையாக நாம் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால் வெகு சில இடங்களில் எங்கே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லையோ, எங்கே எங்களுடைய இருப்பு வலுவாக இருக்கிறதோ அந்த இடங்களில் மட்டும் நாம் போட்டிடுவோம். தலித் அமைப்புகள், சில பொதுநல அமைப்புகளை இணைத்து கொண்டு கிட்டத்தட்ட 28 அமைப்புகளை இணைத்து ஒரு கூட்டணியை நாம் உருவாக்கி இருக்கிறோம். ஒரு மூன்றாவது கூட்டணி உருவாக்கி இருக்கிறோம். 28 அமைப்புகளை இணைத்து இருக்கிறோம். அதுல பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் அதற்கு தலைமை வகிக்கிறார். ராவன் சந்திரசேகர் ஆசாத் அதில் இருக்கிறார். பல்வேறு அமைப்புகள் அதில் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருடைய ஒட்டுமொத்த கருத்தும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவானதுதான். அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி அவர்களை உள்வாங்கி கொண்டால் நாம் அவர்களோடு இணைந்து எல்லா இடங்களிலும் பயணிப்போம். இல்லை என்று சொன்னால் ஒரு சில இடங்களிலே, அதாவது பாஜகவுக்கு எந்த விதத்திலும் வெற்றியை தராத இடங்களிலே சில இடங்களிலே நாம் இந்த கூட்டணி சார்பாக போட்டிடுவோம். மற்ற இடங்களில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு. உங்க கூட்டணிக்கு என்ன பெயர் சார் வச்சிருக்கீங்க? அது இன்னும் பெயரெல்லாம் நம்ம வைக்கல. இன்னும் அதுக்குண்டான பெயர் நம்ம தேர்வு செய்யல. அது இன்னும் பேச்சுவார்த்தை 3 மீட்டிங் முடிஞ்சிருச்சு.
அது விரைவில் வந்து அதனுடைய அறிவிப்பு வரும். இப்போ 28ம் வந்து கட்சிகளா இல்லை சமூக இயக்கங்களா? ரெண்டும் கலந்தது. கட்சிகளும் இருக்கிறார்கள், சமூக இயக்கங்களும் கலந்திருக்கிறார்கள். ஓகே. அகில இந்திய அளவில் வந்து நீங்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாட்டில் வந்து ஒரு 3 கூட்டணி இருக்கிற மாதிரி இருக்கு. பாஜக ஒரு கூட்டணி, காங்கிரஸ் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுகவும் இருக்கு. தமிழ்நாட்டில் நீங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிப்பீங்க சார்? நம்ம இன்னும் அதுல ஒரு தீர்க்கமான முடிவை நம்ம வந்து எடுக்கலாம். ஆனா அதே நேரத்துல பாஜகவை தோற்கடிப்பதற்கு திமுக ஆதரவு இருக்கக்கூடிய ஒற்றை தீர்மானத்துல நாம இல்லை. ஒரு எதிரியை தோற்கடிப்பதற்கு பல்வேறு ஆயுதங்கள் உண்டு. அந்த ஆயுதங்களில் ஒன்று திமுகவும் அந்த ஆயுதம் தான், அதிமுகவும் அந்த ஆயுதம். நம்ம 2 பேரும் சம தூரத்தில் தான் வைத்து பார்க்கிறோம். நமக்கு எதிரி வந்து பிஜேபி மட்டும்தான். அதிமுகவும் எதிரி இல்லை, திமுகவும். அது அரசியல் ரீதியாக வேற விஷயம். அது கொள்கை ரீதியாக முரண்பாடுகள் எல்லாம் இருக்குது, அது 2வது விஷயம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தளவு நம்முடைய தோற்கடிக்க வேண்டிய எதிரி பிஜேபி தான். பிஜேபி ஒற்றை தொகுதியில் கூட தமிழ்நாட்டிலே வெற்றி பெறக்கூடாது என்பதில் நாம் வந்து தீர்க்கமாக இருக்கிறோம். அதற்கு அதிமுகவோடு இணைந்து செல்வது நல்லதா அல்லது திமுகவோடு இணைந்து செல்வது நல்லதா என்பதை நம்முடைய செயற்குழு அதை தீர்மானிக்கும். அதன் அடிப்படையில் நம்முடைய ஆதரவை நாம் வந்து தெரிவிப்போம். தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படலை, அதனால் இன்னும் அதற்கான காலம் இருக்கிறது என்பதால் நம்முடைய நோக்கம் அதில் தெளிவாக இருக்கிறோம். எந்த விதத்திலும் பிஜேபி வெற்றி பெறக்கூடாது. அதற்கு எந்த கூட்டணி சிறந்தது என்பதை நம்ம வந்து செயற்குழு முடிவு செய்து அறிவிப்போம். ஒருவேளை இந்தியா கூட்டணியில் உங்களை இணைத்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த 28 கட்சிகள் அமைப்புகளை சேர்ந்து 3வது அணியை உருவாக்கி தேர்தல் சந்திக்க இருக்கீங்க. கண்டிப்பா. தமிழ்நாட்டில் யார் கூட சார் பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க? தமிழ்நாட்டில் நம்ம திமுக கூடவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம், அதிமுக கூடவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம். அது எந்த கூட்டணிக்கு ஆதரவு அளித்தால் பிஜேபியை முழுமையாக தோற்கடிக்க முடியுமோ அந்த கூட்டணியோடு நம்ம அது இறுதி முடிவை நம்ம எடுப்போம். சரி சார், இப்போ வந்து அதிமுகவில் திமுகவோ நீங்க இணைந்து போட்டிட்டா எத்தனை தொகுதியில் போட்டிடுவீங்க? எந்த தொகுதியில் போட்டிடுவீங்க? நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். நாம வந்து தேர்தலில் போட்டியிடுவது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வெல்ஃபேர் கட்சி தேர்தலில் போட்டியிடலாங்கிறது நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம கட்சி நலன் என்பதை தாண்டி இந்த நாட்டின் நலனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆக நமக்கு தொகுதி கிடைக்கிறதா, நாம போட்டியிடுறோமா என்பதை தாண்டி பிஜேபி தோற்கடிக்கப்படாது. அதற்கு எந்த அளவிற்கு விட்டு கொடுக்கவும் வெல்ஃபேர் கட்சி தயாராக இருக்கிறது. போட்டியிடக்கூடிய சூழலும் தேவையும் வாய்ப்பும் இருந்தால் நம்ம போட்டியிடுவோம். ஆனால் நாம் போட்டியிடுவதை மையப்படுத்திய தேர்தலை நம்ம வந்து சந்திக்க மாட்டோம். நம்முடைய ஒற்றை நோக்கம் தமிழ்நாட்டிலே பிஜேபி வெற்றி பெறக்கூடாது. அதற்காக வேண்டி யாருடனும் எந்த அளவுக்கும் ஒத்துழைப்பதற்கும் விட்டு கொடுப்பதற்கும் வெல்ஃபேர் கட்சி தயாராக இருக்கிறது. நம்மை பொறுத்தளவு கட்சி நலனை தாண்டி நாட்டின் நலன் தான் எங்களுக்கு முக்கியம். சரி, ஏன் சார் பிஜேபி 3வது முறையாக இந்தியாவில் ஆட்சி அமைக்கக்கூடாது? பிஜேபி ஏன் ஆட்சி அமைக்க கூடாதுன்னு சொன்னால் 2014 2023 வரைக்கும் 24 வரைக்குமான இந்த 10 ஆண்டு கால ஆட்சி நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு ராமர் கோவிலை தவிர வேறு எந்தென்றும் சொல்வதற்கு இல்லை என்பதை அவர்கள் தோற்கடிப்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. என்ன சொன்னால் இன்னைக்கு அவங்களுக்கு சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. அதனால தான் வந்து ராமர் கோவிலை தூக்கி கொண்டு நடுவில் வைக்கிறாங்க. ராமர் கோவிலை தூக்கி கொண்டு இப்போ கட்டியதால் வந்து இந்திய மக்களுக்கு என்ன லாபம் கிடைத்தது என்று கேள்வினா அது ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம்தான். அதை கடந்து ஒட்டுமொத்த 130 கோடி மனிதர்களுக்கும் இதனால வந்து அவருடைய வாழ்க்கையெல்லாம் வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க, எல்லாத்துடைய பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடுச்சு, இந்தியாவுடைய கடன்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னால் இல்லை. இது ஒரு வெறும் உணர்வு சார்ந்த உணர்ச்சி சார்ந்த மக்களை வந்து திசை திருப்பக்கூடிய ஒரு நாடகம். கட்டி முடிக்கப்படாத ஒரு அரசியல் கோயிலை கட்டியிருக்கிறார்கள். இன்னொன்று சொன்னால் அது அநீதியின் மேல் கட்டப்பட்ட ஒரு கோயில், நீதியின் மேல் கட்டப்பட்டதில்லை. பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அதற்கு மேல் தான் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. அது ஒரு அநீதி. அந்த இடத்தில் பாபர் மசூதி அங்கு ஏற்கனவே ராமர் கோவில் இருந்தது, அதை இடித்து விட்டு தான் பாபர் மசூதி கட்டினார்கள் என்று உச்சநீதிமன்றமே சொல்லலை. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, இவர் சொல்லுவதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது, ஆதாரம் எதுவும் கிடையாது. ஆனால் நம்பிக்கை, பெரும்பான்மை நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் இதை ஒப்படைக்கிறோம் என்றுதான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்னார்கள் ஒழிய அங்கே பாபர் மசூதிக்கு அடியில் ராமர் கோவில் இருந்தது என்று சொல்லி நீதிமன்ற தீர்ப்பே இல்லை. ஆகவே அது அநீதியின் மேல் கட்டப்பட்ட ஒரு அரசியல் கோயிலாகத்தான் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் கருதுகிறோம். அதை ஒரு ராமருக்கு கட்டப்பட்ட கோயிலாக கடவில்லை. அதை நரேந்திர மோடி RSS கட்டிய அரசியல் கோயில், அது இந்துக்களான கோயில் கூட என்று நாங்கள் கருதவில்லை. இது வெறும் ஒரு தேர்தல் ஒரு யுக்தி தான். எப்படி 2019 புல்வாமாவிலே ஒரு தாக்குதலை நடத்தி, ஒரு போலியான தாக்குதலை நடத்தி இராணுவ வீரர்களை கொலை செய்து அதை அரசியலாக்கி தேர்தலை சந்தித்தார்களோ அதை போன்று, இது நான் சொல்லவில்லை, சத்யபால் மாலிக் அவர்கள் சொல்லியிருக்கிறார், நேற்று சொல்லியிருக்கிறார், புல்வாமாவில் இறந்த வீரர்களுடைய ஆன்மா உங்களை சும்மா விடாது என்று சொல்லியிருக்கிறார். பெட்ரோல் விலை 65-70 ரூபாய் இருந்த பெட்ரோல் விலை இன்றைக்கு 100 ரூபாயை கடந்திருக்கிறது. 430 ரூபாய் இருந்த கேஸ் சிலிண்டருடைய விலை இன்றைக்கு 1000 கடந்து அதிலிருந்து ஒரு 200 ரூபாயை 120 ரூபாய் குறைத்திருக்கிறார்கள்.
இந்தியா பட்டினி குறியீட்டிலே உச்சத்துக்கு போயிருக்கிறது. 15 கோடி இருந்த பட்டினியாளர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. ஆக்ஸ்ஃபார்ம் அறிக்கை சொல்கிறது இந்தியாவிலே கோடீஸ்வரருடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. அந்த அறிக்கையினுடைய தொடர்ச்சி சொல்கிறது இந்தியாவில் எந்த அளவுக்கு கோடீஸ்வரர்கள் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறதோ அதே அளவிற்கு ஏழைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இரண்டு தரப்புக்கும் இடையில மிகப்பெரிய கேப் உருவாகி இருக்கிறது. இந்தியாவுடைய செல்வ வளத்தில் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் மிக அதிகமாக வரி பங்களிப்பை செலுகின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகள் குரோனிக்கல் கேபிட்டலிஸ்ட் இந்தியாவுடைய வளத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள், செல்வ வளத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள், வரி செலுத்துவதில்லை. ஆக இந்த அரசு என்பது சாதாரண மக்களுடைய எந்த தேவைகளையும் பூர்த்தி செய்யாத இந்தியாவை பின்னுக்கு தள்ளி கொண்டிருக்கு. இன்டர்நேஷனல் பல்வேறு பட்டியலில் கருத்து சுதந்திர பட்டியலில் இந்தியா வந்து பின்னாடி போயிருக்கிறது. அமைதி மகிழ்ச்சியினுடைய பட்டியலில் இந்தியா வந்து பின்னாடி போயிருக்கிறது. இந்தியா இதிலே வளர்ந்திருக்கின்றால் வறுமை பட்டியலே வளர்ந்திருக்கிறது. இதுதான் பிஜேபி கடந்த 10 ஆண்டுகளிலே இந்தியாவுக்கு செய்த நன்மை. நாங்கள் வந்தால் இந்தியாவுடைய கடனை ஒழிப்போம் என்று சொன்னார்கள். இந்தியாவுடைய கடன் 4 மடங்கு 5 மடங்காகிவிட்டது. கடன் 2014 இருந்த கடனை விட பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. 2014 இருந்த பெட்ரோல் விலை விட இவர்கள் பெட்ரோலை விலையை உயர்த்தி மிக அதிகமான லாபத்தை சம்பாதித்திருக்கிறார்கள். ஆனால் அதிகமாக லாபத்தை சம்பாதித்திருக்கிறார்கள், பொதுத்துறை நிறுவனங்களை விட்டு லாபத்தை சம்பாதித்திருக்கிறார்கள். இருந்தும் இந்தியாவுடைய கடன் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் இந்தியாவை வளர்ச்சியை நோக்கி கொண்டு சென்றிருக்கிறார்களா அல்லது ரிவர்ஸிலே கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் சாதாரணமாக நினைக்கலாம். இவர்கள் ஆட்சி நீடித்தால் இந்த நாட்டில் ஏழைகள் இன்னும் வாழவே முடியாது என்கக்கூடிய ஒரு நிலையை நோக்கித்தான் இவர்கள் கொண்டு செல்வார்கள். பணக்காரரிடத்திலே இந்தியாவை விட்டு விடுவார்கள், இந்தியாவை ஒரு வன்முறை கலவர தேசமாக மாற்றி விடுவார்கள் என்பதுதான் யதார்த்தம். ஆகவே பிஜேபி போன்ற ஒரு வகுப்புவாத பாசிச சக்திகள் ஒருபோதும் ஒரு தேசத்திலே ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் தான் நாம் உறுதியாக நிலைப்பாட்டில் இருக்கிறோம். அதற்கு என்ன விலை கொடுத்தாவது அவர்களை அகற்றுவதற்கு நான் தொடர்ந்து. இப்போ வந்து இந்தியா கூட்டணியில் உங்கள் கட்சி இணைத்து கொண்டு பாஜகவுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை வந்து மக்கள் மத்தியில் செய்வீங்க, அதுதான் உங்களுடைய குறிக்கோளா இருக்கு. இந்தியா கூட்டணியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிஜேபிக்கு எதிராக நாம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அது ஆரம்ப கட்டத்திலிருந்து நாம் அந்த பணியில் இருந்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் காலம் என்பதால் வாக்கு அரசியல் அடிப்படையில் நாம் இந்தியா கூட்டணியோடு நாம் ஆதரவு தெரிவிப்போம். இதற்கு முன்னாலும் பாஜகவுடைய அந்த மக்கள் விரோத அரசியலுக்கு எதிராக நாம் செயல்பட்டிருக்கிறோம், இனியும் செயல்படுவீங்க கண்டிப்பா. ஏன்னா அவங்க வந்து பாஜக வந்து இந்த ராமர் கோயிலை வந்து நிறுவி கும்பாபிஷேகம் செய்தது, சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்திலும் அந்த பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தியது போன்ற இந்த 2 திட்டத்தை வந்து மெயினாக மக்கள் மத்தியில் சொல்லி வாக்கு கேட்க இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இந்திய கூட்டணி இணைந்து இனி என்ன சொல்லி வாக்கு கேட்க போறீங்க? 33% நாடாளுமன்றத்திலே பாரதிய ஜனதா கட்சி பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு அளித்து தீர்மானித்திருக்கிறது. அது நடைமுறைப்படுத்தலை, அது இன்னும் வந்து டைம் இருக்கு. பெண்களுக்கு 33% இடமளித்த சட்டம் இயற்றிய பாரதிய ஜனதா கட்சி தான் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய இந்தியாவுடைய குடியரசுத் தலைவியை, ஜனாதிபதியை நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு அழைக்கவில்லை, இன்னமும் அழைக்கவில்லை. இதே அவர்களுடைய மிகப்பெரிய முரண்பாடு. பெண்களோடு, தலித்துகளோடு, ஆதிவாசிகளோடு அவர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்குண்டான வெளிப்பாடு. இது ஒரு அரசியல் தந்திருந்தால் 33% நாம வரவேற்கிற நடந்தால் வந்து நன்மைதான். ஆனால் அவர்கள் ஆத்மார்த்தமாக அதில் இல்லை என்பதைத்தான் ஒரு திரௌபதி முர்மு என்கக்கூடிய ஒரு பெண் ஜனாதிபதியை, ஆதிவாசி சமூகத்தை சேர்ந்த ஒரு ஜனாதிபதியை, ஒரு விதவை பெண்ணை அவர்கள் நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் இன்னும் நுழைக்கவில்லை. அதை திறப்பது வந்து ஜனாதிபதியுடைய உரிமை. அந்த உரிமையை அவர்கள் பறித்தார்கள். துணை ஜனாதிபதி கொடியேற்றி இருக்கிறார், ஆனால் ஜனாதிபதிக்கு இன்னும் அங்கே இடம் தரவில்லை. இதுதான் அவர்கள் சித்தாந்தம். பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் அவர்கள் ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை நோக்கித்தான் நாம் சண்டையிடுகிறோம். அது ஒரு சனாதன சித்தாந்தம், அது பெண்களை பிற்போக்குத்தனமாக நடத்தக்கூடிய ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் தோற்க வேண்டும் என்று சொன்னால் அதிகாரத்தில் இருக்கும் பாஜக தோற்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அல்டிமேட் கோல். ஆக அவருடைய தோல்விகளை சமூகத்தின் மத்தியிலே தொடர்ந்து தோலிருப்போம். அவர்களுடைய இரட்டை முகத்தை நாம் தோலிருப்போம். அவர்களை சமூகத்தின் மத்தியிலே வெளிக்கொணர்ந்து அதன் அடிப்படையில் நாம் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். இப்போ இந்தியா கூட்டணியில் வந்து மம்தா பானர்ஜி தனித்து போட்டியிட போகிறாங்க. அதே போல் வந்து பஞ்சாபில் பகவத் மான் தனித்து போட்டியிட இருக்காங்க. இப்போ நிதிஷ்குமார் அந்த கட்சியிலேருந்து அந்த கூட்டணியிலேருந்து விலகி பாஜகவுக்கு போயிருக்கார் சார். இது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியை எதிர்கொள்வதற்கு ஒரு பலமான இந்தியா கூட்டணி இல்லை, பலவீனம் அடைந்து வருகிறது, குழப்பமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அப்படி நீங்க பார்க்க வேண்டியதில்லை. இப்போ வந்து மம்தா வந்து வெஸ்ட் பெங்காலில் தனியாக போட்டியிட என்று சொன்னால் அங்கே சில மாநிலத்தினுடைய சில சூழ்நிலைகள் இருக்கலாம். அவர்கள் வெற்றி பெற்றால் அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரவு அளிப்பார்கள். ஆம் ஆத்மி வெற்றி பெற்றால் அது இந்தியா கூட்டணிக்கு தான்
ஆதரவளிப்பார்கள். எப்படியாக இருந்தாலும் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய 42 தொகுதிகளில் காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ மம்தா 3 பேர் வெற்றி பெற்றாலும் அதனுடைய வெற்றியினுடைய பங்கு இந்தியா கூட்டணிக்கு தான் வந்து சேரும். ஆம் ஆத்மி பஞ்சாபிலே வந்து பிஜேபி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. ஒன்று அங்கு காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் அல்லது ஆம் ஆத்மி வெற்றி பெற வேண்டும். 2 பேர் வெற்றி பெற்றாலும் அது இந்தியா கூட்டணிக்கு தான் வலு சேர்க்கும். பீகாரில் மட்டும்தான் நிதிஷ்குமார் அந்த பக்கம் போயிருக்கிறார். இருந்தாலும் அவருடைய பச்சோந்தித்தனம் அவருக்கு தான் பாதிப்பாக அமையும். ஜாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக அங்கே பெரும்பான்மை பிற்படுத்தப்பட்ட ஓபிசி மக்கள் தான் நிற்கிறார்கள், முஸ்லீம்கள் உட்பட. சிங்கிள் மெஜாரிட்டி கம்யூனிட்டி அங்கே முஸ்லீம்கள் தான் 17.7% இருக்கிறார்கள். அவர்களுடைய வாக்குகள் ஒருங்கிணைந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக பிஜேபி தோற்கடிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் ஒரே ஒரு சிக்கல், எல்லோரும் அதில் சொல்வதைப் போல அது எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு நிரூபணமாகவில்லை, நமக்கு ஒரு இதிலே வரவில்லை. தேர்தல் இயந்திரம் மோசடி நடைபெறாவிட்டால், அதில் எந்த ஒரு மோசடியும் பிஜேபி செய்யாவிட்டால் கண்டிப்பாக பிஜேபி தோற்குவதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிக்கப் போவதில்லை, தெலுங்கானா ஆந்திராவிலே பிஜேபி ஜெயிக்கப் போவதில்லை, கர்நாடகாவிலும் கடந்த சட்டமன்ற தேர்தல் உங்கள் முடிவுக்கு தெரியும், அது ஒருங்கிணைக்கும் பட்சத்தில் கர்நாடகாவிலும் பெரிய அளவு ஜெயிக்காது, கேரளாவிலே ஜெயிக்காது. வட மாநிலங்களிலே இந்த கூட்டணி மகாராஷ்டிராவை பொறுத்தளவு வலுவான எதிர்கூட்டணி இருக்கிறது. பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட இடங்களில் வலுவான கூட்டணி இருக்கிறது. இவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைதான் இந்தியா என்ற கூட்டணி உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த தொகுதிகள் ஒருங்கிணைந்தாலே பிஜேபியை வீழ்த்துவதற்குண்டான எல்லா வாய்ப்பும் வந்து இருக்கிறது. தோற்கடிக்க முடியாதவர்கள் அல்ல பிஜேபி. மிக வலுவாக இருந்த இந்திரா காந்தியை தோற்கடிக்கப்பட்டவர்கள். உலகத்தில் பல்வேறு சர்வாதிகாரிகள் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். ரஷ்யாவுடைய மிகப்பெரு ஆளுமையாக இருந்த லெனினுடைய சிலைகள் உடைக்கப்பட்டு அந்த கொள்கையே வந்து பின்னால் ரிவர்ஸில் போயிருக்கிறார். உலகம் முழுவதும் சர்வாதிகாரிகள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிஜேபியும் கண்டிப்பாக தோற்கடிக்கப்படும், அதில் மாற்று கருத்து. தமிழ்நாட்டில் வந்து திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றா இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கும். அதிமுக கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து வெற்றி பெற்றா அவங்க யாரை ஆதரிப்பாங்க சார்? அதிமுக வெற்றி பெற்றால் யாரை ஆதரிப்பார்கள் என்பதிலே ஒரு அவங்க இந்தியா கூட்டணின்னு இல்ல, அவரிடத்துல என்டிஏ கூட்டணின்னு இல்ல, அது அவங்க தெளிவா நாம தெளிவா இருக்கிறோம். அதிமுகவிற்கு அந்த தெளிவு இன்னும் உருவாகவில்லை. அவர்கள் அகில இந்திய அளவிலான அரசியலை நாங்கள் பங்கு கொள்ளவில்லை, இனிமேல் எங்களுக்கு மாநில அரசியல் தான் முக்கியம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஸோ அவர்களோடு வாய்ப்பு கிடைத்தால் நாம் பேசுவோம். அவர்கள் வெற்றி பெறக்கூடிய பட்சத்திலே பாஜகவிற்கு எந்த ஆதரவையும் அளிக்கக்கூடாது என்ற கூடிய ஒரு கருத்தை அவரிடத்தில் வலியுறுத்தி நாம் பேசுவோம். கண்டிப்பாக அவர்கள் கூட எப்படி இப்போது காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் இரண்டும் இணைந்து இந்தியா கூட்டணிக்கு கேரளாவில் ஆதரவு அளிப்பார்களோ அதே போன்று திமுகவும் அதிமுகவும் இங்கே எதிர்நிலையில் இருந்தால் கூட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் காங்கிரஸும் ஆம் ஆத்மி எதிர்நிலையில் தான் இருக்குது. ஆனால் இரண்டும் இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரவு அளிக்கும். வெஸ்ட் பெங்காலில் 3 பேர் இருக்காங்க, 3 பேர் சேர்ந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பார்கள். அதே போல் மாநில அரசியல் எதிரும் புதிருமாக இருந்தால் கூட மத்திய ஒன்றிய அரசு என்று வருகின்ற பொழுது திமுகவும் அதிமுகவும் இணைந்து பாஜகவுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இப்போ வந்து தேர்தலுக்கு முன்பாக இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் தங்களுடைய மாநிலங்களில் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டாலும் தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை தான் ஆதரிப்பாங்க, இந்தியா கூட்டணி பிரதம வேட்பாளர் தான் ஆதரிப்பாங்கன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா, அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்தியா கூட்டணியில யாரை வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு கருத்து உங்களுக்கு இருக்கு சார்? அது வந்து அவர்கள் தான் இல்ல, உங்க கட்சியோட அவங்க அந்த இந்தியா கூட்டணியோட கொள்கை வேற, உங்க கட்சியோட கொள்கை வேற. நீங்க வந்து இந்தியா கூட்டணியில 28 கட்சிகள் இருக்கு காங்கிரஸ் தலைமையில. ஸோ எந்த கட்சியுடைய ஒரு வேட்பாளரை பிரதம வேட்பாளராக அறிவித்தா உங்களுக்கு சரியாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும்? பிரதமர் வேட்பாளராக தான் இருக்க மாட்டோம் என்ற தெளிவு வந்த பிறகுதான் நிதிஷ்குமார் அங்கிருந்து வெளியே போய்விட்டார். அதனால அவர் வந்து அந்த இடத்துல இல்லை. இன்றைக்கு அங்கே யார் வந்தாலும் எங்களுக்கு அதில் வந்து எந்த வருத்தமும் கிடையாது. மம்தா பானர்ஜி வந்தாலும் நமக்கு சந்தோஷம்தான், மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்தாலும் இன்னும் அதில் சந்தோஷம்தான். மற்ற எல்லோரும் திறமையாளர்கள் தான். இந்தியா கூட்டணி பொறுத்தளவே ஒவ்வொரு மாநில தலைவர்களும் திறமையானவர்கள் தான், ஆற்றல் மிக்கவர்கள் தான். ஏன்னா ஏற்கனவே அது வந்து குஜராலும் விபி சிங்கும் மற்றவர்களும் வந்து பிரதமராக இருந்திருக்கிறார்கள். அதில் அவர்கள் யார் வந்தாலும் எங்களுக்கு வந்து சந்தோஷம் தான், பிஜேபி வரக்கூடாது என்பதை தவிர. அதில் திறமையான மல்லிகார்ஜுன கார்கே திறமையான மனிதர் தான். ஒரு தலித் ஒருவர் பிரதமர் ஆகிறதுல இன்னும் சந்தோஷம் தான், அது இன்னும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். ஆக அதில் திறமை மிக்க நிறைய தலைவர்கள் அதில் இருக்கிறார்கள்.
அதை யோசித்து தலையை புண்ணாக்குவதற்கு நாம் தயாராக இல்லை. அது அவர்கள் தீர்மானித்துக் கொள்வார்கள். யார் வந்தாலும் நமக்கு மகிழ்ச்சி தான். இந்த 2004லேருந்து 2014 வரையில் 2 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் மன்மோகன் சிங் தான் வந்து பிரதமராக இருந்தார். அந்த மாதிரி இப்போ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றாலும் காங்கிரஸ் குடும்பத்தை சாராத ஒருவர் பிரதமராக வந்தால் நீங்கள் அதை ஏற்றுப்பீங்க? அது நம்ம மன்மோகன் சிங் வந்தப்போ நம்ம ஏற்றுக்கிட்டு தானே செஞ்சோம். அதான் நரசிம்மராவ் வந்த பொழுது இந்த நாடு ஏற்றுக்கொண்டது. லால் பகதூர் சாஸ்திரி வந்து இறந்திருக்கிறார். நேரு குடும்பம் அல்லாத ஒருவர் பிரதமராவர் என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவர்கள் அதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது காங்கிரஸுடைய பிரச்சனை, நம்முடைய பிரச்சனை இல்லை. காந்தி நேரு குடும்பத்திலிருந்து ஒருவர் பிரதமராக வேண்டுமா அல்லது அல்லாதவராக வேண்டும் என்பது காங்கிரஸுடைய பிரச்சனை தானுடைய, நம்முடைய பிரச்சனை இல்லை. ஒரு திறமை மிக்கவர் பிரதமராக வேண்டும். மன்மோகன் சிங் வந்தார், நல்லதாக வந்து செயல்பட்டார். சில முரண்பாடுகள் இருக்கிறது, இருந்தாலும் அவர் வந்து சிறப்பாக தான் செயல்பட்டார். அதனால் வந்து அது நம்முடைய பிரச்சனை இல்லை. நாம் அதில் வந்து ரொம்ப ஆலோசிக்க வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எங்களுடைய ஜெம் டிவி நேயர்களுக்காக உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி ஐயா. நேயர்களே, மீண்டும் மற்றொரு அரசியல் ஆடுகள நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜயபாலன்.